ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா புடலங்காய் வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா புடலங்காய் வச்சு ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ தான் செய்வோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தொக்கு பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 5லேருந்து 6 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் அந்த பூண்டு அந்த எண்ணெயில நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 300 கிராம் புடலங்காய் மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடிசா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. புடலங்காய் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விடும் போது தான் அந்த காயோடைய பச்சை வாசனை நல்லா போகும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் காய் நல்லா வதங்கி தண்ணி நல்லா விட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து அந்த காயோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலாவும் அந்த காயும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி விழுது சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. புடலங்காய் வந்து நீர்க்காயின்றனால காயிலே நல்லா தண்ணி விடும். அதனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் காயை வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காயை வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு கலரி விட்டுக்கோங்க. காய் அந்த மசாலாவோட ஒன்று சேர வெந்து அந்த தொக்கோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. நாக்குக்கு நல்ல ருசியா ஒரு புடலங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.